பூமியில ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். நிறைய நேரம் நான் சொல்லுவேன், நமக்கு எல்லாருக்குமே நல்ல நல்ல காரியங்கள் தான் நமக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு ரூம் இருந்தா 2 ரூம் இருக்கணும்னு இருக்கும். ஒரு வீடு வச்சிருக்கிறவங்களுக்கு கூட ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கணும்னு இருக்கும். இப்படி நம்ம யோசித்து கொண்டுதான் நம்ம இருந்து கொண்டு இந்த பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் தேவனோ நமக்கு இதெல்லாம் விட, இந்த பூமியில இது இருந்தாலும் சரி இது இல்லாட்டாலும் சரி, மகிமையானதை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மகிமையானதை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை இழந்து போகணும். இது எவ்வளவு நம்ம இழந்திருக்கலாம், எவ்வளவு காரியத்தை நம்ம இழந்திருக்கலாம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில நேரம் சில இழப்புகள் கஷ்டமா இருக்கும், சில அவமானங்கள் கஷ்டமா இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டியது நமக்கு கிடைக்காமல் அது பறிக்கப்பட்டு வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படுகிறது நமக்கு கஷ்டமா இருக்கலாம். இதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அநேகருக்கு முன்பாக நம்ம அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனா நாம எப்படி அறிக்கை பண்ணணும் கேட்டீங்கன்னா, பவுல் சொல்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருக்கு. நான் சொல்லி இருக்கேன், என்னை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அப்படியே கீழே தூக்கி போடுற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த சூழ்நிலைகளிலெல்லாம் அந்த அதிகாரிகிட்ட நான் ஒரு நாள், அவர் ஒரு கிறிஸ்டியனா இருந்தனால, சிபிஎம் பிலீவரா இருந்தனால இதே வார்த்தையை நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு நஷ்டம், என் இயேசுவுக்கோ லாபம். எனக்கு நஷ்டம், என் இயேசுவுக்கு லாபம். நான் இன்னைக்கு எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல, நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன், நான் இழந்து போயிருக்கிறேன். ஆனால் என் இயேசுவுக்கு அது லாபம், எனக்கு அது தெரியும்னு சொன்னேன். ஏன்னா பவுல் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு லாபமா இருந்தவைகள் எல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன், அவருடைய உயிர்த்தெழுதலின் அந்த காரியத்தை குறித்து அறிய வேண்டும்ன்ற அந்த வாஞ்சைக்காக. அதை எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியர் எதற்காக நினைக்கிறாரு? பிகாஸ் சர்டன் திங்ஸ் நம்ம லைஃப்ல நடக்கும் போது நம்ம we keep growing in the Lord. அவரை அறிகிறதுல வளர ஆரம்பிச்சிருவோம். நம்ம நினைச்சுப்போம் இது என்ன விட்டு போயிருச்சேன்னு. அது போனது நல்லது. that brings me more closer to the Lord. என்னை அதிகமாக அது என்னை தேவனிடத்துல கொண்டு வந்து சேர்த்து விடுது. எனக்கு நஷ்டம் நினைப்போம், இல்ல, அது எனக்கு நஷ்டமே கிடையாது. இயேசுவுக்குள்ள அது எனக்கு லாபம். ஏன்னா நான் இயேசுவை அறிய ஆரம்பிக்கிறேன், இயேசுவை நான் தொட ஆரம்பிக்கிறேன், இயேசுவோடு பேச ஆரம்பிக்கிறேன், அவருடைய அன்பை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறேன். ஆனா எனக்கு நஷ்டம் தான், எனக்கு வேதனை தான், எனக்கு முள்ளாதான் இருக்குது, எனக்கு குத்துது, வேதனையா இருக்குது பாருங்க. ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, எவ்வளவு அழகா அதை எழுதி இருக்கிறார் பாருங்க. 9ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும், இல்ல 8ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். 7 ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். சிலதெல்லாம் நம்மளால விட்டு கொடுக்க முடியாது. எவ்வளவு பெரிய படிப்பாளி, பெரிய பணக்காரன் இந்த பவுல், பெரிய அதிகாரிகளை எல்லாம் தெரியும். இவர் போய் ஒரு லெட்டர் கேட்டா எல்லா அதிகாரியும் குடிக்கிறாங்க, ஹை பிரீஸ்ட் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, பிரதான ஆசாரியன் எல்லாம் லெட்டர் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஆள் இவர் எல்லாத்தையும் நஷ்டம் உதறி தள்ளிட்டாரா? வேண்டாம். எதுக்கு தெரியுமா? அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்படின்னா நான் இன்னும் தாகமா இருக்கிறேன், இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படி அறிகிற அந்த தாகம் தான் அவரை எபேசு சபைக்கு எழுத வைக்கும் போது எழுத வைக்கிறது. நாம் எல்லாரும் யாரை போல பூரண புருஷரா இருக்கணுமா? இயேசுவை போல. இதை எழுதின இவர் அதை சொல்லிக் கொடுத்தார் எபேசு சபைக்கு. அதுதான் மேக்சிமம் லெவல் growth. அவரை போல பூரண புருஷன். அப்ப பூரண புருஷனானா அவரை குறித்து அறிகிற அந்த அறிவு, பிதாவை குறித்து அறிகிற அறிவு, ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து அறிகிற அறிவு, இதெல்லாம் நம்ம வளர்த்தோம்னா இயேசுவை போல பூரண புருஷனாகும். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு? எனக்கு லாபமா இருந்ததையெல்லாம் நஷ்டம்னு நான் விட்டுட்டேன். நம்ம நினைப்போம், எவ்வளவு ஒரு அவமானம், இப்படியே நம்மள அவமானப்படுத்திட்டாங்களே, பரவாயில்லை, என் இயேசுவுக்காக நான் என்ன செஞ்சிருவேன், அதை விட்டுருவேன். எனக்கு அவமானம், ஆனால் இயேசுவுக்கு அது மேன்மை. என்னை அவர் பக்கமாக சேர்த்துக் கொள்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் சொல்றார். எண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், டு கெயின் கிரைஸ்ட், அவரை நான் ஆதாயப்படுத்தினேன். எனக்கே உரியவராக நான் கொஞ்சம் கூட அவரை விடாம ஒரு குழந்தை பாருங்க சொன்னா மதர் கிட்ட இருந்து புடிங்கி எடுத்து பாருங்க, வரவே வராது.
அது அழுது ஆதாயப்படுத்தணும் அந்த மதரை, இல்லைன்னா அந்த ஃபாதரை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நான் உடையவனா இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருவதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான அந்த நீதியை, அந்த நான் சொன்ன வார்த்தை நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும் படிக்கும். நான் கிறிஸ்துவ நம்ம சொன்னா கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றது சாதாரண நம்ம சொல்ற வார்த்தை. தட் இஸ் அவர் நாலேஜ். நான் அறிஞ்சிருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். ஆனா கிறிஸ்துவுக்குள் நான் இருக்கிறேன், தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். அது கண்டினியூஸ் சென்டென்ஸ், அது கண்டினியூஸ் டென்ஸ்ல அது இருந்துகிட்டே இருக்கணும்னா இவ்வளவு பாருங்க, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு நெருக்கம், இவ்வளவு வேதனை. பவுல் சொல்றாரு, நான் அனுதினம் சாகிறேன், நான் மரணத்துக்கு போய் வந்து பழகிறேன். அப்ப இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படி. ஏன்னா இயேசு வரும் வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக இருக்கணும், அதன் பின்னும் நித்திய நித்தியமாக நான் இருக்கணும். ஹல்லேலூயா, இருக்கணும். அப்ப அது எவ்வளவு முக்கியமான ஒண்ணு. அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எப்பா எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு போனா கூட பரவாயில்லப்பா, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும், இந்த விதத்தில் நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும், to know the power of resurrection, அந்த இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலதான் நானும் உயிரோட கூட எழும்ப போறேன் மரிச்ச பிறகு. அந்த பவரை குறித்து நான் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், அது என் வாழ்க்கையில செயல்படணும். ஏன் தெரியுமா, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில அப்படி எல்லாமே உயிரற்று போயிடுச்சுன்னு சொல்ற நிலைமை வரலாம். பட் ஸ்டில் இயேசு உயிர்த்தெழுந்தவர் எனக்குள் இருக்கிறபடினாலே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என் மூலமாக தொடர்ந்து கிரியை செய்கிறதாக இருக்கிறது. ஆகவே இது உயிர் இல்லைன்னு நான் நினைச்சாலும் தேவன் அதுக்கு உயிரை கொடுக்கிறார். எதனால? இயேசு எனக்குள் இருக்கிறார். மரணத்தை ஜெயித்து உயிர்த்தை எழுத்து எனக்குள் இருக்கிறபடினாலே என்னுடைய செத்த அந்த சிச்சுவேஷன், நான் இழந்துட்டேன்னு சொல்ற ஒண்ணு, நான் போய் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்ற ஒண்ணு, தேவன் அதை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் சொல்றாரு. ஆனா ஃபைனலா நான் உயிர்த்தெழ போறேன். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு, கிறிஸ்துவினுடைய பாடுகளிலே எனக்கு ஒரு ஐக்கியம் இருக்கு. அவர் இன்னைக்கும் பாடுபட்டு தான் இருக்கிறார். எப்படி சொல்ற, ஏன் பவுல் எப்படி இதை எழுதி இருக்கிறார்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில சபையை துன்பப்படுத்தினதுல பெரிய மனிதன் யாரு? பவுல். இந்த பவுல் தமஸ்குவுக்கு போறாரு, சபையை துன்பப்படுத்தணும்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கிட்டு போறாரு. நடு வழியில ஒரு பிரகாசமான ஒரு வெளிச்சத்தை பார்த்தாரு, விழுந்துட்டாரு, கண்ணு தெரியல. நீ பேசுறாரு, நீ யாருன்னு பவுல் கேட்கிறாரு. நீ துன்பப்படுத்துகிற நானே, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே. ஆக்சுவலா இயேசு பிதாவின் வலது பாசத்துலதான் இருக்காரு. இங்கே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை துன்பப்படும் போதெல்லாம் அவர் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். பவுலே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? நீ சரியா செய்யறன்னு நினைச்சு நீ உன்னே தப்பு செஞ்சு போய்கிட்டு இருக்கிற நரகத்துக்கு நேரா அப்படின்றத சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்ப நீ ஒருத்தர் நம்மளை துன்பப்படுத்துறாங்கன்னா இயேசு துன்பப்படுத்துறாங்க. நான் ஒரு கண்ணீர் வடிக்கிறேன், என் கண்ணுல கண்ணீர் வந்துருச்சா, இயேசு கண்ணீர் வடிக்கிறான். என் கண்ணத்துல அடி, அவர் சொன்னார், உன் கண்ணத்தை அடிச்சா அடுத்த கண்ணத்தை காட்டு. ஏன்னா அவரும் அந்த அடிதான் வாங்கிக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த பாடுகளின் ஐக்கியம், இயேசுவோடு கூட ஏதோ ஒரு பாடு நான் பட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஓடிக்கொண்டு இருக்கிறேன் தொடர்ந்து. அதனால இன்னொன்னு சொல்லணும்னா, சபை துன்புறுத்தப்படுகிறது சில தேசங்களிலே அப்படின்னா, Jesus Christ is under persecution. நம்ம இவங்க பெர்சிக்யூஷன்ல இருக்கிறாங்க, அவங்க துன்புறுத்தப்படுறாங்க அப்படி சொல்றதை விட, இயேசு கிறிஸ்து துன்புறுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறார். இயேசுவை துன்புறுத்துகிறார்கள் இன்றைக்கு. நம்ம சொல்றோம் அவங்களை இது பண்ணிட்டாங்க, இவங்களை இது பண்ணிட்டாங்க. இயேசுவை துன்புறுத்துகிறார்கள். Jesus Christ is under persecution.
நிறைய தேசங்களிலே அது நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவேதான் அவங்க மனம் திரும்பாத பட்சத்திலே அதுவே அவர்களுக்கு பாவமாக போய்விடும். சொல்றாரு, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி. இந்த பவுலுடைய பாருங்க என்ன ஆசை, நமக்கு என்ன ஆசை. ஒரு காலத்துல ஒரு பாட்டு ஒண்ணு வந்தது, என்னென்னமோ ஆசை ஆசைன்னு எனக்கு இப்போ கேட்டது ஒண்ணு ஞாபகம் இருக்குது. இந்த அழகு ஆசை, அது இது ஆசை, நம்ம பாட்டுலாம் வந்துருக்குது. சினிமா பாட்டை யாரோ எழுதின பாட்டுலாம் ஏதோ ஒண்ணு வந்துருக்குது. ஆனா இந்த மனிதனுடைய ஆசையை பாருங்க, அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயும், ஐயோ அவர் அந்த கிறிஸ்டியன் லைஃபை அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டார். The walk with Christ he had really taken very seriously and earnestly and sincerely he wanted to know all these things. அதாவது ரொம்ப வாஞ்சையாக, ஆசையாக, ரொம்ப சீரியஸாக இவைகளை எல்லாம் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவ்வளவு பிரயாசப்படுறாரு. அவர் இந்த உலகமே வேண்டான்றார். உலகத்துக்காரியமே எனக்கு வேண்டாம், முழுக்க முழுக்க எவ்ரிதிங் இஸ் ஜீசஸ், ஆல் ஜீசஸ், எல்லாம் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். எப்படியாயும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக. ஐயோ, இந்த பவுலா தகுதி இல்லாதவரு, நம்ம அடிச்சு அடிச்சு மார்த்தட்டி பெருமை பேசிக் கொள்கிற இந்த பவுலா தகுதி இல்லாதவரு. இவர் சொல்றாரு, தகுதி ஆகும்படிக்கு, உயிர்த்தெழுதலிலே நான் பங்கடையும்படி தகுதி ஆகும்படிக்கு, அதாவது நான் உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். அவருக்காக, யாருக்காக? அதுல கூட செல்பிஷ் கிடையாது. ஏன் தெரியுமா இந்த வசனம் அவருக்காக வந்திருக்கு? பவுல் சொல்றாரு, நான் சிலுவையிலே இயேசுவோடு கூட அறையுண்டேன், இனி நான் அல்ல அவரே என்னில் ஜீவிக்கிறார். எனக்கு அந்த வசனம் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. சிலுவையில இயேசு என்றைக்கு அறையப்பட்டாரோ அன்னைக்கு நானும் சிலுவையில அறையப்பட்டுட்டேன். ஆனா அவருக்கு பின்னால நான் காணப்பட்டேன், அவ்வளவுதான். எல்லாத்தையும் அவர் அடி ஓதையெல்லாம் அவர் ஏத்துக்கிட்டார். ஆக்சுவலா எங்க வீட்டுல ஒண்ணு நடந்தது, அதை யோசிச்சு பாக்குறேன். ஏன்னா இது மாதிரிதான் இருந்தது. வீட்டுல கோழிங்களை நாய் துரத்துச்சு. கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். உடனே கொஞ்ச நேரமா துரத்திட்டு இருக்குது, யாருமே அதை என்ன செய்யல, பார்க்கல. இன்னொரு ரூம்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, குழந்தை இருக்கான், அங்க இருக்கான் வேற. ஆனா ஒருத்தரும் வரவே இல்லைன்னு நான் என்ன பண்ணேன், கிச்சன்ல இருக்கிறேன்னா தடான ஸ்பீடா திருப்பினேன். பாருங்க, நான் எடுத்த ஸ்பீடு அவ்வளவு ஸ்பீடு. நீங்க நினைக்கலாம் இந்த அம்மா நான் ஒல்லி மாதிரி இருக்குது, அது சில நேரம் அப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா ஸ்பீடு எடுத்து ஓடினா எப்படி இருக்கும், ஸ்பீடா தான் இருக்கும். ஸ்பீடா திரும்பிட்டு சட்டுன்னு வந்தா இந்த நாயில போடுற சத்தத்தை கேட்டு பயந்து யார் வந்திருக்கிறா, இவங்களுடைய வேற கிச்சனுக்கு ஓடி வர. எனக்கு இது தெரியாம நான் படாது இப்படி திரும்பி ஓட, 2 பேரும் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. ஆனால் கீழெல்லாம் பாத்திரம், ஒரு ஷார்ப்பான ஒரு பாத்திரம் வேற இருக்குது. ஐயோ, அதை விழும்போது நான் பயங்கரமா விழுந்தேன். அந்த குழந்தைக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி விழுந்தேன். என்னுடைய இந்த ஒரு பகுதி ஃபுல்லா அன்னைக்கு புதன்கிழமை சரியான அடி. அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் அப்படியே என் கைக்குள்ள அப்படியே இருந்தான். நானும் அப்படித்தான் அந்த சிலுவையிலே தொங்கினேன். நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையுண்டேன். எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கிட்டாருங்க எனக்காக. இனி நான் அல்ல, அவரே எனக்காக. நான் அவர் தான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், இனி நான் மாதிரி அவர் மறிக்கும்போது நானும் மறிச்சிட்டேன். அடக்கம் பண்ணப்படும்போது நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன். அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்ட நேரத்தில் பிதா என்னையும் அவரோடு கூட சேர்த்து எழுப்பினார். ஹல்லேலூயா. இவ்விதமாக என்னுடைய ரட்சிப்பு அன்றைக்கே இயேசு செய்து முடித்து விட்டார் சிலுவையில். உண்மையாவே எனக்கு அந்த ஒண்ணுதான் ஞாபகம் வந்தது. நான் அப்படியே அவன் மேலே விழாம எனக்கு அவ்வளோ பயங்கரமான ஒரு சீன் அது அன்னைக்கு. இப்ப யோசிச்சு பாக்குறேன், சிலுவையில் அவரோடு கூட நான் அறையுண்டேன் பொழுது என்னை அவர் காத்து கொண்டார். என்னுடைய எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார், என்னை காப்பாற்றினார். உண்மையாகவே நடந்த ஒரு சம்பவம். சிங்கப்பூர்ல ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் என்ன செஞ்சாங்களாம், கிளாஸ் எடுத்துட்டு ஒரு நாள் ஒரு எங்கேயோ ட்ரிப்புக்கு போனாங்களாம், ஒரு மலைப்பகுதிகளில்.
போய்கிட்டு இருக்கும்போது அந்த அழகா அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது திடீரென்று சொல்லி மலையில இருக்கிற ஒரு பெரிய பாறாங்கல் ஒன்று திடீர்னு இந்த மலை சரிவு மாதிரி வர்றதுல திடீர்னு உருண்டு வந்துருச்சான். அப்போ ஒரு சின்ன பையனா, அவன் ரொம்ப சின்ன பையன் அவன். ஆனா இந்த பையனுக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பெண்ணும் அங்க வந்திருக்கிறான். இல்ல அந்த பெண்ணு வரல, அந்த திருமணம் ஆக போகுது. இந்த குழந்தை இந்த சின்ன பையன் மேல அது விழப்போகுதுன்னு இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர் இந்த பையன் என்ன பண்ணானா, அப்படியே போய் என்ன செஞ்சுட்டானா, மேல விழுந்துட்டான். மேல விழுந்துட்ட உடனே இந்த குழந்தை மேல விழுந்தான். அந்த பெரிய கல்லு இவன் மேல விழுந்துச்சு. ஆனா இவன் அந்த குழந்தைய அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா பார்த்துட்டான். இவன் செத்து போயிட்டான். ஏன்னா இவனுக்கு அடி எங்க படிச்சோ தெரியல. அவன் அந்த ஆன் தி ஸ்பாட் இறந்துட்டான். குழந்தை காப்பாற்றப்பட்டான், சின்ன பிள்ளை காப்பாற்றப்பட்டான். இவனுடைய திருமணம் பண்ண வேண்டிய அந்த பெண் இவனை ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிதான் அவன் இறந்தான். அங்க போய் பார்க்கும்போது கடைசியில அவன் இறந்தும் போயிட்டான். ஆனா இவளால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படின்னு இருந்தாலும் இப்ப இந்த சின்ன பையனுக்கு சின்ன சின்ன காரியம் ஏதாவது இருக்கும் இல்லையா, அவங்க அந்த ஆஸ்பத்திரிக்கு ஏதோ வந்திருப்பாங்க போல இருக்கு. அப்ப இந்த பெண்ணு அங்க ஏதோ பார்க்கும் பொழுது இந்த சின்ன பையன் சொன்னானா, சின்ன பையன் அவன் சொன்னானா, லைக் ஜீசஸ் அங்கிள் டைட் ஃபார் மீ. இயேசுவை போல அங்கிள் எனக்காக இறந்துட்டான். அவங்க வீட்டார் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஏசப்பா போல நீ காப்பாற்றப்படும்படியாக அங்கிள் இறந்துட்டாங்கடா. அப்பந்தான் அந்த பொண்ணுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடிஞ்சுதான். அது வரைக்கும் அவ மனதுல பல கேள்வி, இது ஏன் கணவன் நான் திருமணம் செய்ய போற இந்த பையனுக்கு நடந்ததுன்னு அவ அவ்வளவு கேள்வியில இருந்தாராம். அந்த சின்ன பையன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டோன்னு அவ சரீரம், அவளுடைய இருதயத்துல அவ்வளவு சமாதானம். இது சிங்கப்பூர்ல நடந்த ஒன்றை என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்ப பாருங்க, நம்ம அவரோடு கூட நான் சிலுவையில் அறையுண்டேன்னு அவர் சொன்னார் பாத்தீங்களா. அதனாலதான் அவர் இங்க சொல்றாரு, நான் இதெல்லாம் 11ஆம் வசனம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை அவருக்காக, அதனால சொல்றாரு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டே குப்பையுமாக, எல்லாத்தையும் நஷ்டம் விட்டுட்டப்பா, குப்பைன்னு நான் நினைச்சிட்டேன். ஒண்ணுமே இல்லை. அவருடைய ஆசை, அவருடைய வாஞ்சை, ஒவ்வொருத்தையும் மைக்கு கொடுத்து பெண்ணு கொடுத்து பேப்பர் கொடுத்து உனக்கு என்ன ஆசை ஒன்னா என்ன ஆசைன்னா எல்லாரும் பல ஆசையை எழுதிட்டு இருப்போம். எல்லாமே பிரேயர் ரிக்வஸ்டா இருக்கும். நம்ம பிரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் நம்ம ஆசைங்க தான். ஆனா இவருடைய ஆசையோ இப்படிப்பட்ட ஒரு ஆசை. ஆச்சரியமா இருக்கு. உயிரோட எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. அப்போ அது எவ்வளவு சீரியஸ் மேட்டர். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கடைசி நாட்களில் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று ரட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி திருந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் சீரியஸா அதை எடுக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்க விட்டு கொடுக்க விரும்பவில்லை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜாக்கிரதையாக வாழ விரும்புகிறார்கள். மொத்தத்துல அன்புதான். இந்த தேவ அன்பிலே நம்ம நிலைத்திருப்போமானால் நாமே காத்துக் கொள்வோம். இயேசு சீக்கிரத்திலே வருகிறார். இந்த புதிய எருசலேம் ஆயத்தம். இயேசுவை சந்திக்க நீங்களும் நானும் ஆயத்தமா? உங்களுடைய என்னுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருப்பதாக காணப்பட்டால் மாத்திரமே இதற்குள் பிரவேசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி. இந்த வெளிப்படுத்தல் 21 கற்றுக் கொடுத்து எங்களோடு பேசினவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்கள், ஆனாலும் எங்களுக்கு இவைகளை நீ கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் இருக்கிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பவுலெல்லாம் எழுதி இருக்கிறது, வேண்டி இருக்கிறது, விரும்பினது, ஆசைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஒன்றுமே இல்லை. எங்களுடைய கவனக்குறைவுகளை மன்னியும் இயேசுவே. தொடர்ந்து எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இத்தனை காரியங்களை ஆயத்தம் பண்ணி விட்டீரே, இதை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உம்மை இறுக பற்றி பிடித்துக் கொண்டு உம்மோடு நடக்க எங்களுக்கு கிருபையை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, நீங்காதவராக எங்களுக்குள் இருக்கிறவரே, உமக்கு நன்றி. கற்றுத் தருகிறீரே, ஸ்தோத்திரம் ஐயா. இவ்விதமாக வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய எருசலேமுக்குள் பிரவேசிப்பதற்காக நீர் எங்களை தொடர்ந்து ஆயத்தம் பண்ணுகிறதற்காக நன்றி. சீக்கிரமாய் வாரும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் உள்ளம் தேவன் தான் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். வருவாயாரே, என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம்
ஆகுதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.